ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி வச்சு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளை சாப்பாடு சாப்பிட கொஞ்சம் பேர் வராங்க. காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்கி. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒருத்தங்க நம்ம சாப்பாடு சாப்பிட வராங்கன்னா அவங்க அடுத்த ஆட்டம் சாப்பிடையே வராத மாதிரி நம்ம ஒரு சாப்பாடு பண்ணணும். அதனால் நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கத்தாழையை வச்சு சப்பாத்தி. இது நான் ஒரு அட்டை கூட எதுலேயுமே பார்க்கல, ஆனால் நான் அதை வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். இருங்க உங்களுக்கு இந்த இதை மட்டும் வேப்ப மட்டும் எப்படி காற்று அடிக்காது பாருங்கள். மரமே உடஞ்சிரும் போல் அந்தளவுக்கு காற்றடிக்கி. நானே இங்கேருந்து விழுந்துருவோம் போல், செம்ம காற்றடிக்கி. நான் மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தொக்கை பண்ணிடலாமா. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். சட்டி எடுத்துக்கிட்டு அடுப்பை கொண்டு போய் வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். சரியான காத்தடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காயட்டும். தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லாவும் நறுக்கி வச்சாச்சு. தீ ஏதோ பொட்டு மணி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்களே. இந்த தீயில் இன்னைக்கு என்ன காயும்னு எனக்கே தெரியல. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா மணக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு போக உங்களுக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்க. நல்லா எல்லோ கலரில் சூப்பராக நல்ல மசாலாலாம் மடங்கி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். இந்த இறக்கி வச்சிடலாம். இப்போதைக்கு காற்று செம்ம காற்று, அடுப்பே எரிய விட மாட்டேங்கி. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சட்டியை வச்சாச்சு. கல் காயட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றியாச்சு ஒரு கிண்ணத்தில். இப்போ எண்ணெயை ராவிக்கலாம். நிறைய எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக தோசைகளை எடுக்கவே இல்லை. நல்ல
நல்லா வலு 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 வலுன்னு அப்ளை பண்ணியாச்சு எண்ணெயை. கல்லும் காஞ்சிட்டு இப்போ ஒரு சப்பாத்தி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கைட்டு தான் இப்படி திருப்பி திருப்பி போடுவாங்க. அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா வரைய மாட்டேங்க ஒழுங்கா. சரி கத்தி எடுத்துகிட்டு வந்து திருப்பி திருப்பி போட்டுடலாம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. எப்படின்னா சப்பாத்தி வெந்துட்டுருக்கு. இவ்வளோ சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கு. இன்னும் இவ்வளோ சுடணும். இவ்வளோத்தையும் சுட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ மாவு கொஞ்சோண்டு இருக்குது. இதில் நம்ம க்ரீன் கலர் சப்பாத்திக்காண்டி இந்த கத்தாழையை உடிச்சு வச்சிடலாம். கத்தி நறுக்கிடலாம். கத்தாழையை கொஞ்சம் மட்டும் நறுக்கிடலாம். நம்மளுக்கு கொஞ்சோண்டு போதும். இப்போ இதை நறுக்கி நான் ஜெல்லை மட்டும் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கத்தாழை ஜெல்லை தூக்கி உள்ளக்க போட்டாச்சு. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கழுவிட்டு சேர்த்திங்கன்னா கசப்பு தெரியாது. கழுவாமல் சேர்த்திங்கன்னா தான் கசப்பே தெரியும். நான் கழுவிட்டு சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும். இதை தூக்கி தூர போட்டோம்னா நல்லா தான் இருக்குது மோந்து பார்க்கும்போது. சரி ஓகே, நல்ல பசங்க. இங்கே இருக்குது ஜெல்லு பாருங்க. இப்போ ஒயிட் கலரில் தெரியுதான் ஜெல்லு. கொஞ்சோண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். இது அப்படியே உள்ளக்கே வச்சிடலாம், இல்லாட்டி தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா கத்தாழை சப்பாத்தி மாவு பிசைஞ்சதை தான் காட்டியிருப்பேன். சுட்டு சாப்பிட்டோம். நான் சாப்பிடல, நான் ஒருத்தனுக்கு கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கசப்பு தெரியலையா, நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வியர் ஃபுட் சமைச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லுங்கள். பாய்.